வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஸ்பெஷலான அலசல் ஒரு சாதாரண பையன் எப்படி கோடிக்கணக்கான மக்களோட நிஜ வாழ்க்கை ஹீரோவா மாறினாருங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கதையை பத்தி தான். இது ஏதோ ஒரு சாதாரண வாழ்க்கை வரலாறு கிடையாதுங்க. இது ஒரு மிகப்பெரிய எமோஷனலான பயணம். ஒரு மனிதன் ஸ்கிரீன்ல மட்டும் ஹீரோவா இல்லாம மக்களோட நிஜ வாழ்க்கையிலையும் எப்படி ஒரு மாபெரும் ஹீரோவா உருவெடுக்கிறாரு அப்படிங்கறத பத்தின ஒரு டீப்பான பார்வை தான் இது. உங்களை இந்த சுவாரஸ்யமான பயணத்துக்கு ரொம்பவே அன்போடும் உற்சாகத்தோடும் வரவேற்கிறேன். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒரு சாதாரண குழந்தை எப்படி காலப்போக்குல ஒரு மாபெரும் ஆளுமையா, ஒரு பிரம்மாண்டமான ஃபெனாமெனனா மாற முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான கேள்விதானே. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம ஒரு நாள் இந்த குழந்தை கோடிக்கணக்கான மக்களோட மனசுல நீங்காத இடம் பிடிப்பான் அப்படின்னு யாருக்காவது ஆரம்பத்துல தெரிஞ்சிருக்குமா? வாய்ப்பே இல்ல. இந்த பிரம்மாண்டமான மாற்றத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க அந்த சீக்ரெட் என்ன? அதைத்தான் இந்த தொகுப்புல நாம தேட போறோம். பகுதி 1, தி அன்லைக்லி ஹீரோ. 1974ல சென்னையில தொடங்கின இந்த பயணம் ஒரு சினிமா குடும்பத்துல ஆரம்பிச்சிருந்தாலும் இவரோட பாதை ரொம்ப சுலபமானதா இல்ல. அது முழுக்க முழுக்க போராட்டங்களால தான் எழுதப்பட்டிருந்துச்சு. பிரபல இயக்குனர் S.A. சந்திரசேகர் மற்றும் பாடகி ஷோபா தம்பதிக்கு மகனா அவர் பிறக்கிறாரு. சின்ன வயசுலயே கேமரா, சினிமா இதெல்லாம் அவருக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட விஷயங்களா தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு வலிமையான சினிமா பின்னணி ஆரம்ப கட்டத்துல அவருக்கு எந்த ஒரு பாதுகாப்பையோ அப்படி இல்லனா ஒரு சுலபமான வெற்றியையோ கொடுத்துறல அப்படிங்கறத தான் நாம இங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. பகுதி 2, ஃபேசிங் தி கிரிட்டிக்ஸ். இப்போ அவருடைய ஆரம்ப கால சவால்களையும் அந்த கடுமையான யதார்த்தத்தையும் பார்க்கலாம். இப்போ இந்த விஷயத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு என்னன்னா, இண்டஸ்ட்ரியில இருந்து அவர் மேல வீசப்பட்ட அந்த மிக மோசமான விமர்சனங்கள் தாங்க. இவருக்கு நடிக்கவே வரல, இவருக்கெல்லாம் ஹீரோ மெட்டீரியல் கிடையாது அப்படின்னு வெளிப்படையா அவர் முகத்துக்கு நேராவே விமர்சிச்சாங்க. ஒரு இளம் நடிகருக்கு இந்த மாதிரியான வார்த்தைகள் எவ்வளோ பெரிய வலிய கொடுத்துருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அவரு விட்டு கொடுக்கல. ஆமாங்க, அவர் ஒருபோதும் பின்வாங்கவே இல்ல. இந்த ஒரு வாக்கியம், இந்த ஒரு ஆழமான நம்பிக்கைதான் அவர் தோத்து போறதுக்கும் அவருடைய அந்த இறுதி வெற்றிக்குமான ஒட்டுமொத்த வித்தியாசத்தையும் உருவாக்குச்சு. தன்னை விமர்சித்தவங்க முன்னாடி தன்னோட உழைப்பால நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த வெறித்தனமான விடாமுயற்சி தான் அவரை அடுத்த கட்டத்துக்கே நகர்த்தி சென்றுச்சு. பகுதி 3, கிராசிங் த த்ரெஷ்ஹோல்ட். தொடர்ந்து அவர் போட்ட உழைப்பு இப்ப மக்கள் கிட்ட போய் சேர ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தை பத்தி பார்ப்போம். அவருடைய வெற்றி பயணத்தோட இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது வெறும் படங்களோட லிஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இது அவருடைய எவல்யூஷன். 1990கள்ல வந்த பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை மாதிரியான படங்கள் அவரை மக்களோட ரொம்பவே எமோஷனலா கனெக்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் 2000கள்ல வந்த கில்லி, அப்புறம் 2010கள்ல வந்த துப்பாக்கி மாதிரியான பிளாக் பஸ்டர்கள் அவரை ஒரு மெகா ஸ்டாரா, உச்ச நட்சத்திரமா கொண்டு போய் நிப்பாட்டுச்சு. ஒவ்வொரு 10 ஆண்டுகள்லயும் அவர் தன்னை எப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கறத அது ரொம்ப அழகா காட்டுது. பகுதி 4, எ ஃபினாமினன் இஸ் பார்ன். இந்த இடத்துல அவர் வெறும் ஒரு ஸ்டார் அப்படிங்கிறத தாண்டி மாஸ் ஹீரோவா ஒரு ஃபினாமினனா மாறுறாரு. இது எதை ரொம்ப அருமையா விளக்குதுன்னா, ஆரம்ப காலத்துல இவன்லாம் ஹீரோ மெட்டீரியல் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை நிராகரிச்ச அதே உலகம் இன்னைக்கு எப்படி அவரை கோடிக்கணக்கான குடும்பங்கள்ல ஒருத்தரா, ஃபேமிலி 2 மில்லியன்ஸா ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான யதார்த்தத்தை இது காட்டுது. திரையில பார்க்குற ஒரு மனுஷனை தங்களோட சொந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையனா கொண்டாடுற அந்த அற்புதம் இவருக்கு நடந்திருக்கு. பகுதி 5, தி சைலண்ட் பிலான்த்ரோபிஸ்ட். திரையில அதிரடியா தெரிகிற அவருடைய இன்னொரு பக்கம் நிஜ வாழ்க்கையில அவர் செய்யற அமைதியான ரொம்பவே ஆழமான விஷயங்கள். ஸ்கிரீனுக்கு பின்னாடி நிஜ வாழ்க்கையில அவர் செய்யற தொண்டுகள் ஏராளங்க. விஜய் மக்கள் இயக்கம் மூலமா மாணவர்களோட கல்விக்கே அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வர உதவிகள் கொஞ்ச நஞ்சமில்ல. 10 மற்றும் 12ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களை நேர்ல வரவழைச்சு விருதுகள் கொடுத்து கௌரவிக்கிறது, எந்த ஒரு பப்ளிசிட்டியும் இல்லாம அவர் சத்தமே இல்லாம செய்யற எத்தனையோ உதவிகள், அப்புறம் தன் ரசிகர்கள் மேல அவர் காட்டுற அந்த ஆழமான மரியாதை, இது எல்லாமே அவர் மனசார எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம செய்யற விஷயங்கள். பகுதி 6, வாய்ஸ் ஆஃப் த பீப்புள். ஒரு என்டர்டெய்னரா இருந்தவர் எப்படி மக்களுக்கான ஒரு குரலா மாறினார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பரிணாம வளர்ச்சி இது. இது உண்மையிலே ஒரு அபாரமான மாற்றம் தாங்க. வெறும் திரைப்படங்கள்ல எழுதப்பட்ட டைலாக்குகளை பேசுறத தாண்டி மக்களோட உண்மையான பிரச்சனைகளை, அவங்களுடைய உணர்வுகளை அவர் பிரதிபலிக்க தொடங்கினாரு. மக்கள் எந்த விஷயங்களை பத்தி ஆதங்கப்படுறாங்களோ அதை பத்தி அவர் நேரடியாக பேச ஆரம்பிச்சார்.
ஒரு ஃபேக்டா, அதாவது ஒரு தகவல் ஆதாரமா நாம பார்க்கும்போது அவர் மக்களுக்காக குரல் கொடுத்த சில விஷயங்கள் ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டியவை. ஜல்லிக்கட்டு போராட்டங்களுக்கு அவர் கொடுத்த பப்ளிக் சப்போர்ட், அதே போல மீனவர்கள் எதிர்கொள்ற பிரச்சனைகளுக்கு அவர் கொடுத்த குரல், இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை பயணத்துல நடந்த மிக முக்கியமான ஈவெண்ட்ஸ். இந்த அலசல்ல நாம எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையோ கருத்துகளையோ ஆதரித்து பேசல. மாறா, இந்த ஆதாரங்கள்ல குறிப்பிட்டுள்ளபடி அவர் எப்படி மக்களோட மக்களா தன்னை இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிற உண்மையான தகவல்களை மட்டும்தான் நாம இங்க நடுநிலையா பார்க்கறோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய் இது எப்படி உருவாகிருக்குன்னு பார்ப்போம். இந்த 4 ஸ்டெப்ஸை கொஞ்சம் கவனிங்க. ஒரு சாதாரண குழந்தை, பல விமர்சனங்களை சந்திச்ச ஒரு வளரும் நடிகர், அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான மக்களோட மாஸ் ஹீரோ, இறுதியா மக்களோட ஒரு குரலா, ஒரு தலைவரா உருவெடுத்த இந்த 4 ஆழமான படிநிலைகளை இது ரொம்பவே தெளிவா சுருக்கி காட்டுது. இதுதாங்க ஒரு முழுமையான ஹீரோவின் பயணம். ஆக இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்பிக்கை இருந்தா வாழ்க்கை மாறும். இது வெறும் ஒரு சாதாரண வாக்கியம் கிடையாது. தளபதி விஜயோட ஒட்டுமொத்த கதையில இருந்தோ, அவர் சந்திச்ச மேடு பள்ளங்கள்ல இருந்தோ நாம் ஒவ்வொருத்தரும் கத்துக்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை பாடம் இதுதான். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, நம்ம மேல நாம வைக்கிற நம்பிக்கையை மட்டும் எந்த நிலையிலையும் கைவிடவே கூடாது அப்படிங்கிறது தான் இந்த முழு பயணத்தோட அல்டிமேட் மெசேஜ். ஒரு நடிகரா ஆரம்பிச்சு இன்னைக்கு மக்களோட மனசுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா, ஒரு குரலா பரிணமித்த இவருடைய இந்த நம்ப முடியாத பயணம் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த பிரம்மாண்டமான பயணம் அடுத்து இவரை எங்க கொண்டு செல்ல போகுது, அவருடைய வாழ்க்கையோட அடுத்த சாப்டர்ஸ் எப்படி இருக்க போகுது, இதை யோசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு ஆவலும் ஒரு கூஸ்பம்ஸும் வருது இல்லையா? அந்த எதிர்பார்ப்பையும் விடை தெரியாத இந்த ஆழமான கேள்வியையும் உங்க மனசுலயே விட்டுட்டு இந்த சுவாரஸ்யமான அலசலை இதோட நாம நிறைவு செய்வோம்.